ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, தம்பி இல்லை, நம்ம சக்தி இல்லை, சக்தி ஒரு சின்னதாக ஒரு தப்பு பண்ணான். நான் என்ன பண்ணேன், ஏன்டா இப்படி பண்ணுற வைக்கிற அப்படின்னு சொல்லி முகத்தை ஒரு மாதிரி கோவமாக வச்சுக்கிட்டு திட்டுனேன். உடனே எங்கள் அம்மா அங்கேருந்து ஒரு குரல், என்ன பண்ணுற பிள்ளை, என்ன சொல்கிற அப்படின்னு. ஏடா என் பிள்ளையே நான் என்ன பண்ணுறேன், உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்கவா முடியும்? தப்பு, அதனால் கேட்கல. சரின்னு நானும் ஒன்றும் சொல்லாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தம்பி மதியம் விளாண்டுட்டு இருந்தான். விளாண்டுருக்கப்போ பக்கத்து வீட்டு குட்டியோட ஏதோ ஒரு சின்ன சண்டை போல். நம்ம வீட்டு குட்டி தான் அடியும் வாங்குச்சு. அது நம்மளை மாதிரி தானே, சோத்துலேயும் அடி வாங்கிட்டேன், சேத்துலேயும் அடி வாங்கிட்டேன்ற மாதிரி அடி வாங்கிட்டு கிடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், போயிட்டு பெரிய இது மாதிரி, இப்படிலாம் பண்ணக்கூடாது தம்பி, ரொம்ப தப்பு தம்பி, இப்படிலாம் பண்ணேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா அங்கேருந்து வந்தவர், என்ன ரோட்டில் வச்சு பிள்ளையை திட்டிகிட்டு இருக்க, தப்பு, எதுவாக இருந்தாலும் நீ வீட்டுக்குள்ளே கூட்டு போய் திட்டு, அதென்ன பிள்ளைய ரோட்டில் வச்சு திட்டுற பழக்கம், அப்படி இப்படின்னு கத்துனாரு. எனக்கு என்ன நடக்குதுடா இங்கே, என்னடா நடக்குது இங்கேன்ற மாதிரி ஆகிப்போச்சு. நான் என் பிள்ளைய பேரண்ட் பண்ணுறேன், நீங்கள் ஏன் நடுவில் வந்து பேம்பர் பண்ணுறீங்க? இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லா வீட்லேயுமே அப்படி தான் நினைக்கிது. நம்ம குழந்தைய பேரண்டிங் பண்ணுறப்ப நம்மளோட அப்பா அம்மா வந்து, இல்லை அவரோட அப்பா அம்மாவும் வந்து பேம்பரிங் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா எங்கள் குட்டி எங்களை மதிக்காது. அது எப்படி சொல்லி எப்படி புரிய வைக்கன்னே தெரியல ஜி. இதெல்லாம் சொல்லவா முடியும்? அவங்களா பார்த்து ஒரு முடிவெடுத்து நல்லதாக நினச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான்.